أعوذ بالله من الشيطان الرجيم சபிக்கப்பட்ட ஷைத்தானை விட்டு அல்லாஹ்விடம் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். وأقسموا بالله جهد أيمانهم لئن جاءتهم آية ليؤمنن بها قل إنما الآيات عند الله وما يشعركم أنها إذا جاءت لا يؤمنون. அவர்கள் அல்லாஹ்வின் மீது அழுத்தமான சத்தியங்கள் செய்து எங்களிடம் ஏதேனும் சான்று வந்துவிட்டால் நிச்சயம் அதன் மீது நம்பிக்கை கொள்வோம் என்று கூறுகின்றார்கள். நபியே, அவர்களிடம் கூறும், சான்றுகள் அனைத்தும் அல்லாஹ்விடமே உள்ளன. மேலும் சான்றுகள் வந்துவிட்டாலும் கூட அவர்கள் நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள் என்று உங்களுக்கு எப்படி புரிய வைப்பது? وَنُقَلِّبُ أَفْئِدَتَهُمْ وَأَبْصَارَهُمْ كَمَا لَمْ يُؤْمِنُوا بِهِ أَوَّلَ مَرَّةٍ وَنَذَرُهُمْ فِي طُغْيَانِهِمْ يَعْمَهُونَ. ஆரம்பத்தில் அவர்கள் இவ்வேதத்தின் மீது நம்பிக்கை கொள்ளாதிருந்தது போன்று இப்போதும் நம்பிக்கை கொள்ளாமல் இருப்பதற்காக அவர்களின் உள்ளங்களையும் பார்வைகளையும் நாம் திருப்புகின்றோம். மேலும் அவர்களை வரம்பு மீறிய போக்கிலேயே உழன்று கொண்டிருக்குமாறு நாம் விட்டுவிடுகின்றோம். وَلَوْ أَنَّنَا نَزَّلْنَا إِلَيْهِمُ الْمَلَائِكَةَ وَكَلَّمَهُمُ الْمَوْتَى وَحَشَرْنَا عَلَيْهِمْ كُلَّ شَيْءٍ قُبُلًا مَا كَانُوا لِيُؤْمِنُوا إِلَّا أَن يَشَاءَ اللَّهُ وَلَكِنَّ أَكْثَرَهُمْ يَجْهَلُونَ. நாம் வானவர்களை அவர்களிடம் இறக்கி வைத்தாலும் இறந்து போனவர்கள் வந்து அவர்களிடம் பேசினாலும் உலகில் உள்ள அனைத்தையும் அவர்களின் கண்ணெதிரே கொண்டு வந்து குவித்தாலும் அவர்கள் நம்பிக்கை கொள்ளவே மாட்டார்கள். ஆனால் அவர்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் நாடினாலே தவிர. ஆயினும் அவர்களில் பெரும்பாலோர் அறிவற்ற பேச்சுக்களை பேசிக் கொண்டிருக்கின்றனர். وَكَذَلِكَ جَعَلْنَا لِكُلِّ نَبِيٍّ عَدُوًّا شَيَاطِينَ الْإِنسِ وَالْجِنِّ يُوحِي بَعْضُهُمْ إِلَى بَعْضٍ زُخْرُفَ الْقَوْلِ غُرُورًا وَلَوْ شَاءَ رَبُّكَ مَا فَعَلُوهُ فَذَرْهُمْ وَمَا يَفْتَرُونَ. இவ்வாறே நாம் ஒவ்வொரு நபிக்கும் மனிதர்கள் மற்றும் ஜின்களில் உள்ள ஷைத்தான்களை பகைவர்களாக்கினோம். அவர்களில் சிலர் வேறு சிலரிடம் ஏமாற்றும் நோக்குடன் அலங்காரமான சொற்களை கூறிக்கொண்டே இருக்கின்றனர். உம்முடைய இறைவன் நாடியிருந்தால் அவர்கள் ஒருபோதும் இச்செயலை செய்திருக்க மாட்டார்கள். وَلِتَصْغَى إِلَيْهِ أَفْئِدَةُ الَّذِينَ لَا يُؤْمِنُونَ بِالْآخِرَةِ وَلِيَرْضَوْهُ وَلِيَقْتَرِفُوا مَا هُمْ مُقْتَرِفُونَ. எனவே நீர் அவர்களை விட்டுவிடும், அவர்கள் புனைந்து கூறிக்கொண்டிருக்கட்டும். மேலும் இச்செயல்களை செய்யுமாறு அவர்களை நாம் ஏன் விட்டு வைத்திருக்கின்றோம் என்றால், மறுமையை நம்பாதவர்களின் மனம் இந்த அலங்காரமான ஏமாற்று பேச்சின் பக்கம் சாய்ந்து அதனை அவர்கள் மனநிறைவு கொள்வதற்காகவும் மேலும் அவர்கள் சம்பாதிக்க விரும்பும் தீவினைகளை அவர்கள் சம்பாதிப்பதற்காகவும் தான். أَفَغَيْرَ اللَّهِ أَبْتَغِي حَكَمًا وَهُوَ الَّذِي أَنزَلَ إِلَيْكُمُ الْكِتَابَ مُفَصَّلًا وَالَّذِينَ آتَيْنَاهُمُ الْكِتَابَ يَعْلَمُونَ أَنَّهُ مُنَزَّلٌ مِّن رَّبِّكَ بِالْحَقِّ فَلَا تَكُونَنَّ مِنَ الْمُمْتَرِينَ. இவ்வாறு இருக்க அல்லாஹுவை விடுத்து வேறொரு தீர்ப்பாளனையா நான் தேடுவேன்? அவனோ முழு விளக்கத்துடன் உங்களுக்கு வேதத்தை இறக்கியுள்ளான். மேலும் உங்களுக்கு முன்னால் எவர்களுக்கு நாம் வேதத்தை வழங்கினோமோ அவர்கள் இவ்வேதம் உம்முடைய இறைவனிடமிருந்து சத்தியத்துடன் இறங்கி இருக்கின்றது என்பதை நன்கறிவார்கள். எனவே சந்தேகம் கொள்வோரில் நீரும் ஒருவராகிவிட வேண்டாம். وَتَمَّتْ كَلِمَةُ رَبِّكَ صِدْقًا وَعَدْلًا
لا مبدل لكلماته وهو السميع العليم. உம்முடைய இறைவனின் வாக்கில் உண்மையும் நீதியும் முழுமையாக உள்ளன. அவனுடைய கட்டளைகளை மாற்றக்கூடியவர் எவரும் இல்லை. மேலும் அவன் அனைத்தையும் செவியேற்பவனாகவும் நன்கறிபவனாகவும் இருக்கின்றான்.